ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜியோவில் இப்போ ஒரு புது பிளான் அப்டேட் ஆக போகுது சிம்முக்கு மட்டும். இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிறது வந்து ஜூலை 3லேருந்து. இதில் ஆல்ரெடி நம்மளுக்கு இருந்த பிளானை விட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எப்படின்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து 155க்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க 2 GB 28 டேஸ்க்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 34 ரூபி ஜாஸ்தியாக வருது. இப்போ புது பிளானில் 189 வருது. இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 பிளான் 1 GB 1.5 GB இதுக்கெல்லாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5G சப்போர்ட்டட் இல்லை. உங்களுக்கு 4Gயில் தான் ரன் ஆகும். உங்களுக்கு 5G வேணும் அப்படின்னா நீங்கள் 2 GB டேட்டாவில் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 5G இருக்கும். இல்லைன்னா 4Gலேயே தான் ஒர்க் ஆகிட்ருக்கும். இதில் உங்களுக்கு பழைய ப்ரைஸ் எவ்வளவுமோ இப்போ புது ப்ரைஸில் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது எவ்வளவும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கும் மினிமம் ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கும் இது வேரி ஆகும். நான் பிளான் என்னென்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதோட எண்டில் நான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன், அது பார்த்துக்குங்க. இப்போ பேசிக்கலாக 349 அந்த பிளான் நம்ம எடுத்தால் மட்டும்தான் புது பிளான்லேருந்து 5G டேட்டாஸ் வரும். இது வந்து 50 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் 3 GB டேட்டாவுக்கு மட்டும் 100 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே 2 மந்த் பிளான் எடுத்துட்டிங்கன்னா பழைய பிளான் வந்து நம்மளுக்கு 479 இருக்குது. ஆனால் 1 GB டேட்டா இது வந்து 56 நாளுக்கு. இதுக்கு வந்து 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 579 ரூபாயா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 533 ரூபா பிளானு 2 GB டேட்டா. இது வந்து 56 நாளுக்கு 96 ரூபா வந்திருக்கு. இது வந்து 629 ரூபா. இது வந்து ரன் ஆகிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5Gயில் தான். 2 GB டேட்டாவுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு 5Gயில் ரன் ஆகும். மற்றதெல்லாமே உங்களுக்கு 4Gயில் தான் ரன் ஆகும். அடுத்த 3 மந்த்ஸ் பிளான் வந்து 3 மந்த்ஸ் பிளானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 395க்கு வந்து 6 GB கொடுத்துட்டு இருந்தாங்க 84 டேஸ்க்கு. இப்போ அது வந்து 84 ரூபி ஜாஸ்தியாக வருது, 479. இதே 666 பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டா வருது பர் டேக்கு, 84 டேஸ் வந்து வருது. இதுக்கு ரீசார்ஜ் அமௌண்ட் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு 133 ரூபா. இதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றும் நான் போட்டே காமிச்சிட்டேன். இந்த 5G எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 856லேருந்து தான் உங்களுக்கு இருக்குது. இது வந்து 2 GB டேட்டா 3 மந்த்ஸ் பேக். இதே ஆனுவல் பேக் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் பேக் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது 24 GB 1559 அந்த பிளானில் இதை ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு 340 ரூபா ஜாஸ்தியாக வருது, 1899. இதே 2999 பேக் பார்த்தீங்கன்னா 2 GB. இது வந்து உங்களுக்கு 365 டேஸ். இது வந்து பர் டே, அது டோட்டலாக 24 GB உங்களுக்கு. இந்த பர் டேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பேக் எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த் வந்து எக்ஸ்ட்ரா வரும். மற்ற எல்லா பேக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 டேஸ் 23 டேஸ் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இப்போ வந்து 23 டேஸே எடுத்துட்டாங்க. எல்லாமே 28 தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதனாட்டிக்கு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டேட்டா நம்ம ரீசார்ஜ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் நெட் பேக் மட்டும் போடுவோம். அது வந்து 50 ரூபீஸில் இருந்துச்சு 1 GB. இது வந்து பேசிக் பிளானில். இதுக்கும் 4 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 61 GBக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேசிக். இதில் நம்மளுக்கு இந்த பிளானில் எல்லாமே நம்மளுக்கு இப்போ ஒன்று ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இதுலேயே 1 இயர் பேக் இல்லைன்னா 2 இயர் பேக் எடுத்து இதுக்கு முன்னாடி இந்த பிளான் அப்படின்னா இந்த பிளான்ஸ், இந்த பேசிக் ஃபஸ்ட்டு இருந்த பிளானுக்கு இந்த பிளான்லாம் நீங்கள் எடுத்து இந்த மினிமம் இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கு இந்த ப்ரைஸோட இதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டேஸோட இந்த பேக்கு மினிமம் பேக் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே பேக்கில் உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ 5 GB டேட்டா பார்த்தீங்கன்னா 2 GB போட்டால் தான் நம்மளுக்கு 5G சப்போர்ட் ஆகும். ஆனால் நீங்கள் இப்போயே 239 1.5 GB இல்லைன்னா 1 GB இதுக்கெல்லாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டாலே உங்களுக்கு 5G சப்போர்ட் ஆகும் இந்த பிளான் எண்ட் ஆகிற வரைக்கும்.
இது நீங்கள் 1 இயர் பேக் போட்டாலும் சரி, இல்லை 2 இயருக்கு நீங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம். அந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பேக் முடியிற வரைக்கும் நம்மளுக்கு இதிலேயே ரன் ஆகும். 5Gலேயே 1Gலேயே நீங்கள் 1 GB டேட்டாலேயே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் 1 இயர் இல்லைனா 2 மந்த்ஸ் 1 மந்த் அந்த பிளான் முடியிற வரைக்கும் உங்களுக்கு அதில் ரன் ஆகும். ஆனால் அந்த பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிளான் தான் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா வேறு எந்த பிளானும் இதில் அப்டேட் ஆகலை. அது வரைக்கும் வேணாலும் நம்ம இதே பிளானில் ரன் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை விட உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். இல்லை அப்படின்னாலும் இமேஜில் என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.